ஆடி 18ஆம் பெருக்கினை முன்னிட்டு நெல்லை தாமிரபரணி நதிக்கரையில் புதுமண தம்பதிகள் உட்பட ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தாலி பிரித்து கட்டி சிறப்பு வழிபாடு நடத்தினர். 18 வகையான பலகாரங்கள் தாமிரபரணி நதிக்கு படையெடுத்து சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. ஆடி 18ஆம் பெருக்கன்று சப்த கன்னிகளை வணங்கி வழிபட்டால் நன்மை பயக்கும் என்பது ஐதீகம். அதேபோல ஆடி 18ஆம் பெருக்கு என்று காவேரி, தாமிரபரணி, வைகை உள்ளிட்ட நதிகளையும் தமிழக மக்கள் பல நூற்றாண்டுகளாக வழிபட்டு வருகின்றனர். அதன்படி தமிழகத்தில் வற்றாத ஜீவநதியாக ஓடும் தாமிரபரணி நதிக்கரையில் ஆடி 18ஆம் பெருக்கன்று 18 வகையான நெய்வேத்தியங்கள் படைத்து புதுமண தம்பதிகள் மற்றும் பெண்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து தாலி பிரித்து கட்டும் வைபவம் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி ஆடி பெருக்கு இன்றைய தினம் கொண்டாடப்படும் நிலையில் நெல்லை குறுக்குத்துறை தாமிரபரணி நதிக்கரையில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் படித்துறையில் திரளான பெண்கள் தாமிரபரணி நதிக்கு 18 வகையான பலகாரங்கள் படைத்து சுமங்கலி வழிபாடு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து புதுமண தம்பதிகள் மற்றும் பெண்கள் தாலி பிரித்து கட்டும் சடங்குகள் செய்து தாமிரபரணி அன்னையை வழிபட்டனர். நாங்கள் இது ஆடி பெருக்கு 18 எல்லா பொம்பளைங்களும் மஞ்சள் புதுசாக கட்டி தாமிரபரணி ஆற்றுல மஞ்சள் குங்குமம் சூடம் எல்லாம் தீபம் ஏற்றி ஆற்றுல விட்டு அதில் குளிச்சிட்டோமே. அதை நாங்கள் புது சேலை கட்டி இன்றைக்கி மஞ்சள் கயிறு எல்லாம் கட்டி இன்றைக்கி எல்லோரும் பெண்களுக்காக இன்றைக்கி தனி சிறப்பாக நாங்கள் இது கொண்டாடுவோம். இதுக்கு ஒரு 11 வருஷமாக நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம். ஆடி 18க்கு மாற்றங்கள் நமக்கு நிம்மதியாக இருக்குது, மனசு நிம்மதியாக இருக்கும். வீட்டில் கணவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம வேண்டுதோம். எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லோரும். அதனால தான் இப்போது நாங்கள் முதல்ல 5 பேர் வந்தோம், 10 பேர் வந்தோம். இப்போ 40 பேர் 50 பேர் வர அளவுக்கு ஆகிட்டோம். அவ்வளோ பேர் நம்பிக்கையோடு தான் வராங்க. இன்றைக்கி ஆடி பெருக்கண்டு இன்றைக்கி இது நீரில் முங்கி அந்த இது சேவை செஞ்சால் நல்லதுன்னு சொல்லி நாங்கள் தாமிரபரணி ஆற்றுக்கு வந்திருக்கோம். என் பேர் அன்னலட்சுமி, ஆலங்குளம். என் பேர் பாக்கியலட்சுமி. நாங்கள் 7 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. ஆனால் பூஜை பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. நாங்கள் சுமங்கலி பூஜைக்காண்டி வந்திருக்கிறோம். இது பண்ண எங்களுக்கு முன்னேற்றமாக தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரங்களாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் சுமங்கலி பூஜை பண்ண வந்திருக்கோம்.